மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிறு குறு தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் மற்றும் இதர பயன்பாட்டிற்கான மின் கட்டணத்தை தமிழக அரசு அதிகரித்தது. 2 முறை அதிகரித்த பிறகு 3 ஆண்டு ஆட்சியிலே 3வது முறை மின் கட்டண உயர்வை திமுக அரசு இந்த மாதம் 1 தேதியிலிருந்து அமல்படுத்த நினைக்கிறது என்பதை நான் மக்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வேளாண் அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணம் என்பது ஒரு யூனிட்டுக்கு 4.60 இருந்து 4.80 உயர்ந்திருக்கிறது. கட்டுமான பணிகளுக்கான மின்சார கட்டணம் 1 கிலோவாட் மின்சாரத்திற்கு 12.25 இருந்து 12.85 உயர்ந்திருக்கிறது. 1000 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு இதுவரை யூனிட்டுக்கு ரூபாய் 11.25 கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது உயர்த்தப்பட்டதின் அடிப்படையிலே 55 காசு உயர்ந்து 11.80 உயர்ந்திருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இப்படி யூனிட்டுக்கு ஏற்ப மின் கட்டணத்தை உயர்த்து அறிவித்து அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். மின் கட்டணத்தை உயர்த்தியது மட்டுமல்ல, திமுக அரசு மின் சேவை கட்டணத்தையும் உயர்த்தியிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் உரையாற்றிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.